இங்கே ஸ்கூல் நடத்துங்க நாங்கள் சொல்கிறோம். எந்த ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் நாங்கள் சொல்கிறது ஒன்று இருங்க சார், அந்த கட்டிடம் உறுதியாக இருக்கான்னு ஒரு இன்ஜினியர் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, அதை வாங்குறதும் ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட் தான். லைசன்ஸ் கொடுக்குறது தாசில்தார், அது வாங்குறதும் மேனேஜ்மெண்ட் வழியாக வாங்குறாங்க. இவ்வளவும் சரியாக நடந்தா நாங்கள் இங்கே வந்துருக்கவே மாட்டோம்ன்றதா எனக்கு கேள்வி. சந்தோஷம் மேடம். நீங்கள் என்ன கேட்குற கேள்வி நீங்கள் தயவுசெய்து மேனேஜ்மெண்ட் கேள்வி. மேனேஜ்மெண்ட்டே கேட்கலாம் சரிங்களா? நான் கேட்குறது அவங்க இன்னைக்கு முறையாக நடத்தலாம் இல்லை மேடம். அவங்க முறையாக செஞ்சுருந்தாங்கன்னா நாங்கள் இங்கே வந்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ அவங்க முறையாக செய்யலை இல்லைங்களா? அப்போ அரசே தவறு பண்ணிட்டு இருக்கு. இதுதானே உண்மை. அரசு தான் இல்லை மேடம். நகராட்சி தவறான ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க, தாசில்தார் அக்செப்ட் பண்ணியிருக்காரு. நீங்கள் அதை வச்சு பள்ளித்துறை கொடுத்துட்டீங்க. இல்லை மேடம், நான் கேட்குறது யார் தவறு பண்ணியிருந்தாலும் தவறு பண்ணாமல் இருந்தாலும் கோர்ட்டு பார்த்துக்காங்க, நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் விட்டுறோம். நீங்கள் அங்கீகாரம் கல்வித்துறை அங்கீகாரம் கொடுத்த ஒரே விஷயம் தான் நான் குழந்தைகள் படிக்க வைக்கிறோம். இது வந்து ஒரு கல்வியாண்டு தொடக்கத்திலே இருந்திருந்தால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்குவோம். இப்போ கல்வியாண்டு முடியும் தருவாயில் இருக்குது. இந்த அகாடமிக் இயர் கம்ப்ளீட் ஆகும்போது இந்த சுச்சுவேஷன் வந்து நீங்கள் இன்னொரு ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லும்போது ஒரு பேரண்ட்ஸோட மனநிலை எப்படி இருக்கும், அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலை எப்படி இருக்கும், அது போக்குவரத்து பிரச்சனைகள் இருக்குது, ஏகப்பட்ட விஷயம் இருக்கிறது இல்லை. இதில் வந்து என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னு எங்களுக்கு தெரியவில்லை. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நீங்கள் எல்லாமே கேதர் பண்ணி தான் நீங்கள் ஒரு இது பண்ணணும். நீங்கள் கல்வித்துறை இன்னைக்கு டேட்டுக்கு கோர்ட் ஆர்டர் வந்துச்சு, இன்னைக்கு டேட்டுக்கு நான் என்ன யோசிக்க முடியும், இன்னைக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ண முடியும் தான் யோசிக்க முடியும். வாஸ்தவம் மேடம். ஒரு சுனாமி வந்து தாக்கியிருந்தா நம்ம சந்தோஷப்படலாம். இது வந்து நம்ம மக்களாக பார்த்து பண்ணிட்டு விஷயம், மனுஷனாக பார்த்து பண்ணிட்டு இது இயற்கையான பேரிடர் அல்ல மேடம், நம்மளாக பார்த்து பண்ணிட்டு விஷயம். அதனால வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், எங்களுக்கு ஒரு ரெக்வஸ்டேஷன் கொடுங்க, இவ்வளோ நாளில் மூடணும்னு சொல்லுங்கள், நான் மூட போகிறேன்னு சொல்லுங்கள், நாங்கள் சந்தோஷம் போயிடுறோம், வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் திடீர்னு வந்து 29 சொல்லி நாளைக்கு ஒரு நாள் சண்டே இருக்குது சரிங்களா, மண்டே அன்னைக்கு நீங்கள் வெளியில் போகணும்னு சொன்னால் யார் தான் ஏற்றுக்க முடியும் மேடம்? இது நீதிமன்றத்துக்கு நாங்கள் அதனால் போகிற ரெடியாக இருக்கோம். எங்களுக்கு வந்து பில்டிங் வேண்டாம், ஸ்கூல் வேண்டாம், எங்களுடைய குழந்தைகளோட படிப்பு தான் முக்கியம். இன்னும் 3 மாதத்துக்குள்ள மட்டும் அடுத்த ஸ்கூல் ஒன்று விட்டு அடுத்த பக்கம் போய் அந்த போக்குவரத்து சிரமம் இருக்கும். பேரண்ட்ஸ் நிறைய வேலைக்கு போவாங்க, அவங்க ஸ்கூலுக்கு போகிறது கையில் ஸ்கூல் பஸ் விடுவாங்க, சில பேர் நேரில் வந்து விடுவாங்க, ஏகப்பட்ட ரிஸ்க் இருக்குங்க. சார் மேனேஜ்மெண்ட்டுக்கு மேடம் நீங்கள் வர்றதுக்கு சொன்னோம் பேசணும் அப்படிங்கும்போது அவங்க வந்து எந்த அறிவிப்பும் கொடுக்க நீங்கள் பாதிக்கப்படுது. அந்த பேரண்ட் கேளுங்க, அந்த டீச்சர்ஸ் கூட இருந்தால் இல்லை இன்னொரு புது ஸ்கூல்னா அந்த குழந்தை வந்து புது ஆம்பியன்ஸு புது டீச்சர்ஸ்னால் அந்த குழந்தைக்கு அடாப்ட் ஆகிறது கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? அதனால தான் மேனேஜ்மெண்ட்டு அதை யோசித்து அவங்க ஒரு டெசிஷன் எடுத்து அவங்க முன்னிலைப்படுத்திட்டாங்க. மேடம் சொல்லிட்டாங்க, நாங்கள் கன்சர்ன் ஸ்கூலில் பேசிட்டோம் அப்படின்றது மேனேஜ்மெண்ட்டும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது எதை அடிப்படையில் சொல்லியிருக்காங்க அவங்களும்? சரி, என் பிள்ளை வந்து அதே ஸ்கூலில் அதே கிளாஸ் டீச்சர் கைட் பண்ணிட்டு போவாங்க, ஒரு கன்சிஸ்டண்ட்டாக என் குழந்தைக்கு ஒரு டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கிறது